வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸ் எல்லாம் வச்சு தாங்க ஒரு லட்டு செய்ய போகிறோம். ஹெல்த்தியான லட்டு. இது வந்து லேடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது லேடீஸ் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பாதாம், பிஸ்தா, டேட்ஸு, கேஷ்யூ. உங்கள்கிட்ட என்ன சீட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கசகசா வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எத்தனை லட்டு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கசகசா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கசகசா வறுத்ததும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா நட்ஸும் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக ஃபுல்லாக போட வேண்டாம். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பெருசாக அப்படியே ஃபுல்லாக நீங்கள் சீட்ஸ் வந்துட்டு போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸு போட்டுக்கலாம். ஸோ மூணுத்தையும் ரொம்ப தீய வைக்கக்கூடாது. நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் இதை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சிங்கனாக்கா கரிஞ்சிரும். கரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த கிறிஸ்பாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டா நம்மளுக்கு கரிஞ்சிரும். இப்போது கீ போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற நட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பிஸ்தா எடுத்திருக்கேன், பாதாம், அப்புறம் கேஷ்யூஸ். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இது போட்டு நல்லா கீயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக வர்ற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் நம்ம வந்து அந்த டேட்ஸோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு இது கொஞ்சம் கடிப்படும்போது, நட்ஸு கடிப்படும்போது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மெயின் திங், எல்லாத்தையும் தீய வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆனதோ இது தனியாக அதே பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி நட்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். நம்ம நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் ஓகே. நான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது தனியாக அதே பிளேட்டில் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த கீலையே அந்த கீ அப்படியே வச்சுருங்க. வெறும் நட்ஸை மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த கீலையே நம்ம டேட்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் வந்துட்டு கிரேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நம்ம தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி துருவி அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் இதில் தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் இது கூடவே டேட்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம வெளியிலே வச்சு கூட ஒரு 2 days 3 days சாப்பிட்லாம். இது நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி படாத எடுத்து வச்சிங்கன்னா 1 week கூட இந்த ஸ்வீட் வச்சு நம்ம சாப்பிடலாம். வெளியிலே வச்சு சாப்பிடலாம். நம்ம கீ எல்லாம் போடுறதுனால கெட்டு போகாது கண்டிப்பாக. அதனால தான் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், டேட்ஸ் வந்துட்டு நான் பிளாக் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இது குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த டேட்ஸு பிளாக் டேட்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கும். நம்மளுக்கு லட்டு பிடிக்கும்போது கரெக்டான டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் இந்த பிளாக் டேட்ஸை எடுத்துக்கோங்க இந்த லட்டு செய்கிறதா இருந்தால். பாருங்கள், இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லா நட்ஸும் நம்ம நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி அது எல்லாத்தையும் இதுலேயே போட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிளேட்டில் போட்டு நல்லா நம்ம ஆற வச்சிடணும். கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு கரெக்டாக வரும். ஸோ அதுக்குன்னு ரொம்ப சூடாக இருந்தாக்கா நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கையில் பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்துடும். நம்ம வந்து கொஞ்சமாக கசகசா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு பிசைஞ்சிக்கலாம். மீதி இருக்கிற கசகசா எடுத்து வைங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்கிறதுனால பிடிக்கலாம். இல்லை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் பர்ஃபி மாதிரி கட் பண்ணலாம். இல்லைனாக்கா ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் திக்னஸ்ஸு கொஞ்சம் மெலிஸாக நம்ம வந்துட்டு பண்ணிட்டு வந்தால் சூப்பரான லட்டு. இது ஷேப்பு தாங்க டிஃப்ரெண்ட், பட் செய்கிறது எல்லாமே வந்துட்டு ரெசிபி சேம் தான். பாருங்கள், இதை மாதிரி நம்ம நல்லா லட்டு பிடிச்சிடணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நட்ஸ் எல்லாம் வெளியில் வராத கரெக்டாக பிளெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இது லட்டு எல்லாத்தையும் பிடிச்சிருங்க. பசங்களுக்கும் கொடுக்கலாம், டெய்லி ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஸோ இதில் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி டேட்ஸு தான். ஸோ டேட்ஸோட ஸ்வீட்டு தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். வேறு எதுவுமே நம்ம ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணல. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். நம்ம நட்ஸை வாங்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியலனாக்கா இதை மாதிரி வச்சு செஞ்சுட்டா நம்ம டெய்லி ஒவ்வொரு லட்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த லட்டு பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க கசகசாவில் அப்படியே மேலே வந்துட்டு லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பு பிடிச்சிருங்க. பாருங்கள், லட்டு சூப்பரான லட்டு. இதோ இதை மாதிரி நம்ம கோட் பண்ணிவிட்டு எல்லா லட்டையும் அதை மாதிரி பிடிச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்.